யானைகளின் தாக்குதலினால் பல உயிரிழப்புகள் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் தொடர்ச்சியாக யானைகளின் நடமாட்டத்தினால் பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் யானைகளின் நடமாட்டத்தினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர். காஞ்சிரக்குடா, சில்லுக்குடியாறு, இருமண்டகுளம், பனையறுப்பான், நெல்லிக்காடு மற்றும் பன்சேனை ஆகிய கிராமங்களில் தொடர்ச்சியாக யானைகளின் நடமாட்டம் காணப்படுகின்றது. பிற்பகல் வேளையில் யானைகளின் நடமாட்டம் அதிகரிப்பதனால் மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்படுகின்றது. பகல்ல 3 மணி பிற்பாடு யானை ஊருக்குள் வருது. அதே போன்று காலையில 7 மணி 7:30 மணிக்கு பிறகுதான் யானை திரும்ப காட்டை நோக்கி புறப்படுது. அப்ப அந்த நேரத்துல எத்தனையோ வீடு, எத்தனையோ உயிர்கள் பாதிக்கப்படுது. யானை திறத்து கொண்டு மக்கள் போனா யானை முதல் வீட்டை உடைக்கிறதுக்கு முதல் ஆக்களை திரத்தி அடிக்குது. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய இந்த மக்களது வீடுகள், பயன்தரு மரங்கள் மற்றும் விவசாய நிலங்களை யானைகள் சேதமாக்குகின்றன. சேனை பயிற்சிகையை ஜீவனோபாயமாக மேற்கொள்ளும் இந்த மக்கள் தற்போது அதனை முன்னெடுக்க முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். இதுக்கு செஞ்சு கொடுக்குறாம இப்படி அழிஞ்சு போறது உயிரும் போவாது. இதுல இப்ப 15 தென்னம்புள்ள, இதுல 2 தென்னம்புள்ள, 15 தென்னம்புள்ளையில ஒன்று நிக்கிற இல்லையா. இரவு நேரங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் இந்த பகுதி மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று தங்க வேண்டியுள்ளது. 12 மணிக்கு போறோம். இந்த உடச்செட்டு நாள் தலைவர வீட்டுலாம் போய் நாங்க படுக்கிறோம். இரவுல பகல்ல வந்து வெளியில ஆஞ்சமாக்கிற சாப்பிடுறோம். நாங்க இந்த ஏரியாவில் வாழ்றோம்னு சொன்னா அரசாங்கத்தால எங்களுக்கு ஒரு யானை வேலி போட்டு கட்டுப்பாடு எடுத்து தந்தா தான் நாங்க வாழலாம். இல்லைன்னு சொன்னா வாழையில அது நாங்க. யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலி செயலிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். வீட்டெல்லாம் உடைக்குது, புள்ளையில வச்சுது படுக்க இடம் இல்லாம நாங்க ஓடி ஒழிச்சு திருத்தி அடிச்சு விரைச்சுது. இங்க யானை வேலியை போட்டிருக்கிறார்கள், வரவழக்காரர்களை விட்டுருக்கிறார்கள். அவர்களால எதுக்கும் இங்க நடந்த மாதிரியும் இல்ல. யானை வேலி இங்க உரிய முறையில கட்டுப்பாட்டில் இருந்த அளவுக்கும் இல்ல. அச்சத்துடன் வாழ்நாளை நகர்த்தும் இந்த மக்களது பிரச்சினைகள் தொடர்பில் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா?